ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி நான் பீட்ரூட் பொரியல் செய்யலான்னு இருக்கேங்க. அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுந்து பருப்பு, வெள்ளை உளுந்து எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பீட்ரூட்டை கட் பண்ணி செய்ய போகிறேன். துருவியும் செய்யலாம். கட் பண்ணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் காய்க்கு கொஞ்சம் மேலே இருக்கிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் போட்டுறாதீங்க, ஏன்னா பீட்ரூட் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அளவாக காரம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எப்போவுமே எந்த வெஜிடபிள் சாப்பிட்டாலும் அரை வேக்காடில் தான் வேக வச்சு சாப்பிடணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா அதில் இருக்கிற சத்து ஃபுல்லாகவே போயிடும். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். தேங்க்யூ.